the shawl culture. I would like to say, see, இது எல்லாரும் இருக்கிறவங்க நம்மளவங்க. இந்த ஷால் கல்ச்சரை முதல்ல விடுங்க. இது திராவிடம் கொண்டு வந்தது. முதல்ல இது நிறுத்துங்க. இந்த ஷால் தேவையில்லை. ப்ளீஸ், நான் இன்சல்ட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் ஐ ஆல்வேஸ் யார் போட்டாலும் நினைச்சுப்பேன் எதுக்கு இந்த ஷால் வேஸ்ட் அப்படின்னுட்டு. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். சசி, மேடையில ஷாலோ போடுறாங்க பத்தியா? அந்த கதையை பத்தி அக்கா உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. கானாடு காத்தானுங்கிற ஊரு ஞாபகம் இருக்கு. ஆனா அது ஒரு பேரு வரும், அது மறந்துடுச்சு. மதுரை சிவக்கொழுந்துமா? அக்கா அந்த ஹிஸ்டரி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. ஏமா அன்னைக்கு சொன்னேன்ல அக்கா, கொஞ்சம் மறந்துட்டு நீங்க டியூஷன்ல போய் சொல்லணும் பிள்ளைங்களுக்கு எல்லாம். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சசி சொன்ன மாதிரி அந்த கானாடு காத்தாங்கிற ஊர்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் நடக்குது, சரியா? அப்படி கல்யாணம் நடக்கும் பொழுது மதுரை சிவக்கொழுந்துங்கிறவர் தான் நாதஸ்வர கச்சேரிக்காக போறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு 500 ரூபாய் பணம் வாங்கிட்டு தான் அவர் வந்து இசை கச்சேரி பண்ணக்கூடியவர். அப்படி போய் வாசிக்கும் பொழுது மூஞ்சியில வேர்த்து ஒழுங்கும் இல்லையா, அதை துடைக்கிறதுக்காக இப்படி துண்டு ஒன்றை போட்டுட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அங்கிருந்த பார்ப்பனர்கள் ஐயருங்கெல்லாம் வந்து எங்க முன்னாடி இவர் எப்படி தோல்ல துண்டு போட்டுட்டு வாசிக்கலாம், அப்படி துண்டை கலட்டி வச்சுட்டு தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அங்க ஒரு குழப்பம் வருது. அவர் வந்து வாசிக்கிறத நிறுத்துறார். அப்ப அந்த இடத்துல நம்ம திராவிட தளபதினு சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை அழகிரி வந்து இருக்கார். அவர் எழுந்திருச்சு போய் சிவக்கொழுந்துட்ட என்ன சொல்றாருன்னா, துண்ட தோல்ல இருந்து இறக்காதீங்க, துண்டை எடுக்காம தான் வாசிப்பேன்னு சொல்லுங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கலைன்னா நீங்க வந்து மேடையை விட்டு கீழே வந்துருங்கன்னு சொல்றேன். அப்ப அவர் அந்த நாதஸ்வரத்தை வைக்க போகும்பொழுது கல்யாண வீட்டுக்காரங்க பதறிடுறாங்க. ஏன்னா இசை கச்சேரி பாதியில நின்னுச்சுன்னா ஒரு அபசகுணமா இருக்கும், ஒரு பெரிய வீட்டு கல்யாணத்துல ஒரு அசிங்க நடந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அந்த திரும்ப வாசிக்க வச்சு கல்யாணம் முடியுது. அதுக்கப்புறம் தான் நம்மளோட சுயமரியாதை இயக்க மேடைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அந்த துண்டு போடுற பயனாடைன்னு சொல்ற அந்த சால்வை போடுற கலாச்சாரம் பழக்கம் வந்தது, சரியா? டியூஷன் பசங்களுக்கு சரியா சொல்லி கண்டிப்பா இன்னைக்கு போய் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா பேரையும் கரெக்டா. என்ன கொள்கை? தொலைநோக்கு பார்வைன்னா தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே. என்னவோ பெண்களை இவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு. பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது, பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். அது பட் பொறுத்திருந்து பார்க்கும்பொழுது தான் இவருடைய